Hello everyone, welcome to Ultra Clover. நான் பிரகாஷ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போறோம். அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் GDS 2025 காக பாத்தீங்க அப்படினா நம்ம மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிருப்போம். சோ அந்த அப்ளை பண்ணதுல நம்ம கரெக்ஷன்ஸ் அதாவது எடிட் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு எடிட் ஆப்ஷன் வந்து இப்போ எனேபிள் பண்ணிருக்காங்க. சோ அந்த எடிட் ஆப்ஷன்ல என்னென்னலாம் நம்ம எடிட் பண்ணலாம், சோ நம்ம பிரெஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா, எதெல்லாம் வந்து நம்ம எடிட் பண்ண முடியாது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸும் பாத்தீங்க அப்படினா இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா 2025ஆம் ஆண்டுக்கான GDS போஸ்ட் ஆஃபீஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிப்ரவரியிலிருந்து பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் நம்ம ஆன்லைன் மூலமா விண்ணப்பங்கள் சமர்ப்பிச்சிருப்போம். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா அதுல ஏதாவது நம்ம தப்பா வந்து நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ தப்பா வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட அப்ளிகேஷன்ல என்னென்னலாம் எடிட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி என்னென்னலாம் எடிட் பண்ணவே முடியாது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த GDSக்காக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கான எல்லாமே டீட்டெயில்ஸ் நம்ம கேதர் பண்ணி அது போக அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் கொடுத்து அவங்களுக்கு பாசிட்டிவிட்டி ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வேலை கிடைக்கிறதுக்கான 90% சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதாவது டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய கேட்டிருந்தீங்க. அது போக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா, நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன் நெட் சென்டரில் கொடுத்து அவங்க ஏதாவது ஒரு 4 ப்ரிஃபரன்ஸ் போட்டு விட்டாங்க, ஸோ நம்மளுக்கு வந்து எடிட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம பண்ணி கொடுக்குறோம், இது ஒரு சேவையா. ஸோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம், அதாவது வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹாய் GDS எடிட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஸோ அந்த மெசேஜ் அனுப்பிச்சதும் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ரிப்ளை அனுப்புவாங்க நம்ம டீம்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, ஸோ எல்லா டீட்டெயிலும் உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிட்டு என்னென்னலாம் நீங்கள் எடிட் பண்ண சொல்கிறீங்களோ அந்த மாதிரி எடிட் பண்ணுவோம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் தப்பாக கொடுத்துருப்பீங்க, நம்ம வந்து அனலைஸ் டீம் வச்சு அனலைஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடியே, அந்த டீட்டெயிலும் நம்ம கேதர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொரு பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் வந்து ஸோ அதில் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டர்லேயே கொடுத்துருந்தாலுமே ஒன்றும் வரி பண்ணாதீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளோட சேனல் மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்ம வந்து அந்த எடிட் ஆப்ஷன் மூலமாக நமக்கு ப்ரிஃபரன்ஸ் உங்களோட ப்ரிஃபரன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அனலைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக எடிட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணி என்ன மாதிரி எல்லாம் விஷயங்களை நம்ம எடிட் பண்ண முடியும், கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் மொபைல் அல்லது PC லேப்டாப் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துருங்க. ப்ரௌசர் வந்து India Post GDS online.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளம் வந்துருங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்ததும் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் கார்னர் அப்படின்னு இருக்கும். இதில் 3rd ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன், செகண்ட் ஒன் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து தெரியல, நான் ஆல்ரெடி எனக்கு வந்த மெயில் அல்லது மெசேஜ் எல்லாமே வந்து டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும், இங்கே ஃபர்காட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ எடிட் தான் பார்க்க போகிறோம். அதில் ஸ்டேஜ் 2 அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் அதை ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸ்டேஜ் 2 நீங்கள் அது மேலே கர்சர் வச்சது பார்த்தீங்கன்னா எடிட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை ஓகே கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் இந்தியாவில் எங்கே அப்ளை பண்ணியிருந்தாலுமே இந்த எடிட் ஆப்ஷன் ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆல்ரெடி நம்ம சொன்னோம், நார்மல் மெசேஜுக்கும் வந்திருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மெயிலுக்கும் ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 25 அப்படின்னு ஆரம்பிக்கும், 25 அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஒரு 10 to 15 கேரக்டர்ஸ் நம்பர்ஸ் வரும், அதை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே பிளிங்கிள் அந்த மாதிரி தான் இருக்கும், அதாவது நம்பர்ஸ்லேயே இருக்கும், அதே மாதிரி ஆல்ஃபபெட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துங்க. நான் உங்களுக்கு ஒன்ஸ் அதை ஷோ பார்த்தீங்கன்னா அதோட அப்ளிகேஷன் ஆன்லைன் கிராமின் டேக் சேவா என்கேஜ்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்றா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கேன். ஸோ இதை நான் காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி நான் இந்த பேஜுக்கு வந்துடுறேன். இந்த பேஜுக்கு வந்தது இதில் வந்து என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ண சப்மிட் அப்படின்னு இருக்கும். நான் சப்மிட் கொடுத்துட்றேன். சப்மிட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா OTP சென்ட் டு யுவர் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணப்போ ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அந்த மொபைல் நம்பருக்கு OTP வரும், அதை ஓகே கொடுத்துருங்க. ஸோ அதை ஓகே கொடுத்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் அப்ளிகேஷன் எடிட் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு OTP ரிசீவ் ஆகும். ஸோ அந்த OTP நீங்கள் இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேலே சர்க்கிள் அப்ளைடு அப்படின்னு இருக்கும், என்டர் OTP அப்படின்னு இருக்கும். ஸோ OTP உங்களுக்கு ரிசீவ் ஆன OTP நீங்கள் இங்கே என்டர் பண்ணிடுங்க. ஸோ என்டர் பண்ணிட்டு என்ட்ரத டெக்ஸ்ட் ஷோவன் அப்படின்னு இருக்கும். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அதாவது கேப்சா குறியீடை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிட்டு கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கு. நான் சப்மிட் கொடுத்துட்றேன். சப்மிட் கொடுத்து பாருங்கள்
இப்போது நமக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் என்னென்னலாம் நம்ம வந்து அதில் கரெக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்ளிகண்டோட அப்ளிகண்ட் நேம் வந்து நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்கள் மொபைல் நம்பர் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. அடுத்ததாக இமெயில் ஐடி, இந்த 3 மட்டும் பார்த்தீங்கன்னா எதுவுமே சேஞ்சஸ் பண்ண முடியாது. சரிங்களா, மீதி எல்லாமே வந்து சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ இதில் சேஞ்சஸ் பண்ணுறதுல சில ட்ராபேக்ஸ் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒன்று சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ ஃபாதர் நேமில் நான் ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னாலுமே என்டையர் அப்ளிகேஷனும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து கம்யூனிட்டி வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை, ஆனால் நான் ஓபிசி அப்படின்னு போட்டேன் அப்படின்னா நீங்கள் ஓபிசி மட்டும் மாற்ற முடியாது. ஸோ உங்களதுலேருந்து என்ன உங்களோட ஆதார் கார்டு நம்பர் போடணும். அதே மாதிரி உங்களோட சர்க்கிள், அதாவது என்ன சர்க்கிளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க, அதே மாதிரி உங்களோட ப்ரிஃபரன்ஸு, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து எல்லாமே சேஞ்சஸ் பண்ணி தான் ஆகணும். 1 by 1 நம்ம சேஞ்சஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஏதாவது ஒரு கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களோட நேம், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட மெயில் ஐடி, இந்த 3 தவிர்த்து நீங்கள் எல்லாமே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் 1 by 1 உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபாதர் நேம் என்டர் பண்ணிக்கணும். அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் கொடுத்துக்கணும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, அதே மாதிரி கம்யூனிட்டி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியில் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க. ஸோ இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டே இல்லாமல் இடபிள்யூஎஸ் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்பல்சரி அது யூஆர்ஓ அல்லது ஓபிசியோ எஸ்சி எஸ்டியோ நீங்கள் வந்து அதில் கலந்துக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் அதை காட்ட முடியாது. கம்பல்சரி நீங்கள் இடபிள்யூஎஸ் இருந்தால் மட்டும்தான் இடபிள்யூஎஸ்க்கு போட முடியும். சரிங்களா, இல்லை அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் உங்களோட மெரிட் லிஸ்ட்டில் வந்தாலுமே நீங்கள் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் காட்டல அப்படின்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா, இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது மேண்டட்ரி. சப்போஸ் ஓபிசி நீங்கள் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாலுமே உங்களை வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் ஏற்றுக்குவாங்க, பட் இடபிள்யூஎஸில் ஏற்றுக்க மாட்டாங்க. அதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இது எல்லாமே ஃபில் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போது ஜஸ்ட் ஒரு டெமோக்காக தான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு டெமோ. அதுக்காக தான் உங்கள்கிட்ட 1 by 1 ஷோ பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இயர் ஆஃப் பாசிங் அப்படிங்கிறது உங்களோட மார்க் ஷீட்டில் டாப் கார்னரில் இருக்கும் கீழே. ஓகேங்களா, உங்களோட பேருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும் இயர் ஆஃப் பாசிங் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் அதை வந்து என்டர் பண்ணணும். பார்த்தீங்கன்னா சர்க்கிள் இன் விச் செகண்டரி ஸ்கூல் பாஸ்ட், அதாவது நீங்கள் எந்த சர்க்கிளில் முடிச்சிங்க, தமிழ்நாடுனா தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துக்கணும். அதேமாதிரி எந்த வருஷம் முடிச்சிங்க அப்படின்னா 2007 அப்படின்னா 2007 நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆதார் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டினா ஓபிசி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பர்சன் டிசேபிலிட்டி எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. அதே மாதிரி லாங்குவேஜ் ஸ்டடிங், இதில் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணிடுறீங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு தமிழ் அப்படின்னு கொடுத்தா தான் நமக்கு வேலை கிடைக்குன்ட்டு நிறைய பேர் வந்து தமிழ் கொடுத்துறீங்க. அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிங்கன்னா இங்கிலீஷ் தான் கொடுக்கணும், தமிழில் படிச்சிருந்தா தமிழில் தான் கொடுக்கணும். சரிங்களா, ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர் எல்லாமே ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுறது தான். ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நான் இது எல்லாமே இப்போ என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், என்னோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணி வச்சு நான் மேலே எல்லாமே கரெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டேன். அதுக்கடுத்து சப்மிட் அப்படின்னு இருக்குது, சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிவியூ பேஜ் மாதிரி வரும். கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், ஐ ஹியர் பை டிக்ளேர் அப்படின்னு இருக்கும். அந்த செக் பாக்ஸ் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து சப்மிட் அப்படின்னு இருக்கும், நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அப்படியே நான் ட்ராப் டவுன் வரேன். ட்ராப் டவுன் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து இங்கே என்டர் பண்ணுற மாதிரி, கம்யூனிகேஷன் அட்ரஸ் ப்ளஸ் பர்மனன்ட் அட்ரஸ், இந்த ரெண்டுமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெண்டுமே சேம் அப்படின்னா இங்கே மட்டும் கொடுத்துட்டு இங்கே டிக் பாக்ஸ் ஓகே பண்ணீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து சேம் ஆஸ் யூஷுவல் கம்யூனிகேஷன் அட்ரஸ் தான் உங்களுக்கு பர்மனன்ட் அட்ரஸாகவும் வரும். சரிங்களா, ஸோ நீங்கள் இந்த டிக் பாக்ஸ் கொடுக்கணும். சப்போஸ் நான் 2 அட்ரஸுமே வெவ்வேறு, நான் இருக்கிறது ஒரு பக்கம், என்னோட பர்மனன்ட் அட்ரஸ் ஒரு பக்கம் அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றி கொடுக்கணும். சரிங்களா, அதாவது இது தனியாக அது தனியாக இங்கே வந்து அப்டேட் பண்ணணும். நான் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த பக்கம் பர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னு இருக்குது, சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் தான். அது ஓகே கொடுக்குறேன். அது ஓகே கொடுத்து பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிற அட்ரஸ் சேம் அப்படியே இந்த பக்கம் டிட்டோ வந்துருச்சு. ஸோ அதுக்கு கீழே பாருங்கள், இப்போது சர்க்கிள் வந்து நம்ம ஆல்ரெடியே செலக்ட் பண்ணியிருப்போம். ஸோ நான் ஸ்கூல் எந்த சர்க்கிளில் படித்தேன் அப்படின்னா தமிழ்நாடுன்னு வந்துருச்சு. இயர் ஆஃப் பாசிங் எல்லாமே வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், செலக்ட் போர்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதாவது ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு அப் டு செப்டம்பர் 2011, அதாவது 2011 வரைக்கும் ஒரு இது இருக்கும். அதே மாதிரி 2011லேருந்து 16 வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி 16லேருந்து படிக்கிறவங்க, அதாவது 2024 வரைக்கும் படித்தவங்களுக்கு அதுக்கு ஒரு மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் இயர் ஆஃப் பாசிங் மேலே கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்துலேயே இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கீழே எல்லாமே ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் இருக்கும், ஆங்கிலோ இண்டியன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக கொடுக்க வேண்டும். ஓகேங்களா, ஸோ நான் வந்து ஸ்டேட் போர்டு கொடுத்துட்டேன், தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு. அதில் கீழே செலக்ட் ரிசல்ட் டைப், நமக்கு மார்க்கு தான். ஸோ அதனால் மார்க் கொடுத்துட்டேன். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இதில் கரெக்டாக பார்த்துங்க, ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் இருக்குது, அதனால நான் தமிழில் எத்தனை மார்க்கோ அப்படின்னு ஃபஸ்ட்டு டைரெக்டாக கொடுத்துட்றேன். மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் இந்த மாதிரி தான் ஆர்டர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் தான் இருக்கும். ஸோ தமிழ் மார்க்கை அப்படியே மாற்றி போட்டுறாதீங்க, உல்ட்டாவாக போட்டிங்க அப்படின்னாலும் பிரச்சனை தான். ஸோ கரெக்டாக பார்த்துங்க, இதில் செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும். இதில் லாஸ்ட்லேருந்து தேர்டு ஒன்றா இருக்கும் தமிழ் அப்படின்னு நல்லா டைப் பண்ணி
பார்த்துக்க, ஒன்ஸுக்கு 2 டைம் பார்த்துக்குங்க. ஸோ பார்த்துட்டு மேலே இங்கிலீஷ், தமிழ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ்னு இருக்குது. இதில் எக்ஸாக்டாக வந்து நீங்கள் மார்க் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, நான் இப்போ மார்க் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே மார்க் என்டர் பண்ணிட்டு சேவ் வந்து கண்டினியூ அப்படின்னு இருக்குது, அதை ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்து ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு இருக்கும், அதையும் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுச்சு. சூஸ் ப்ரிஃபரன்ஸ். இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது. ஸோ இதில் பாருங்கள், சூஸ் யுவர் ப்ரிஃபரன்ஸ் ஹியர் அப்படின்னு இருக்கும். செலக்ட் டிவிஷன். நம்ம இதில் தான் பார்த்தீங்கன்னா டிவிஷன் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, எங்கே எவ்வளோ வேக்கன்ட் இருக்குன்னு தெரியல, ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணி தரீங்க அப்படின்னா ஸோ கம்பல்சரி நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ அதுக்கான நம்பர்ஸ், அதாவது வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹாய் GDS எடிட் 2025 அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னாலே ஸோ நம்ம டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 3 நாள் தான், 6, 7, 8 இந்த 3 நாள் தான் பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் ஒர்க் ஆகும். இந்த 3 நாட்களுக்குள்ளே நாங்கள் சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா, ஸோ எல்லாத்துக்குமே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லாட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் நமக்கு ரிசீவ் ஆச்சு, யாருக்குமே மிஸ் ஆகாது, எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது எடிட் பண்ணி ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் மாற்றி தரணும் அப்படின்னா கம்பல்சரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ இதில் இப்போ டிவிஷன் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டிவிஷன் நான் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி கொடுக்குறேன் அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் எல்லாமே வரும். சரிங்களா, 1 2 3 4 5 டோட்டலாக 5 பேஜஸ் இருக்குது. ஸோ 5 பேஜஸ், 5th பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 49 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா, 49 வேகன்சி அப்படிங்கிறது நான் வந்து ஓபிசி கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ஓபிசி ப்ளஸ் அன்ரிசர்வ்டு கேட்டகரி இந்த ரெண்டும் சேர்த்து 49 வேகன்ட் இருக்குது. சப்போஸ் நீங்கள் எஸ்சி அல்லது எஸ்டியாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ எஸ்சி எஸ்டிக்கு உண்டான அந்த வேகன்சி ப்ரிஃபரன்ஸ் மட்டும் வரும், அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு 10 தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த 10 கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அன்ரிசர்வ் கேட்டகரி யூஆரில் வந்து அது ஷோ ஆகும், நீங்கள் அதையும் வந்து கொடுத்துக்கலாம். எஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா எஸ்சி ப்ளஸ் யூஆர் ரெண்டுமே ஷோ ஆகும், ஓபிசி ஷோ ஆகாது. அதே மாதிரி இடபிள்யூஎஸ் ஷோ ஆகாது, எஸ்டி ஷோ ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அன்ரிசர்வ் கேட்டகரி அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்கு யார் வேணாலும் அப்ளிகபிள் தான். நீங்கள் எஸ்சியாக இருந்தாலும் எஸ்டியாக இருந்தாலும் அதே மாதிரி நீங்கள் ஓபிசியாக இருந்தாலுமே அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு எலிஜிபிள் தான். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு வரல அப்படின்னாலும் அன்ரிசர்வில் உங்களுக்கு வேலைக்கு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கலாம். சரிங்களா, ஸோ இதில் நம்ம 1 by 1 எல்லாத்துக்குமே கொடுக்கணும். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மொத்தம் 49 50 இருக்குது, ஒரு 60 இருக்குது, நான் எல்லாத்துக்குமே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னா எல்லாத்துக்குமே கொடுத்துடணும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஃபஸ்ட்டு 8க்கு நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக கொடுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு 8 கொடுக்குறோம்ல அந்த ப்ரிஃபரன்ஸை நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். ஸோ நான் இப்போ எல்லா ப்ரிஃபரன்ஸும் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், நான் டிவிஷன் செலக்ட் பண்ணிட்டேன், அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸும் கொடுத்துட்டேன். போஸ்ட் ப்ரிஃபரன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாமே கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு பக்கம் கொடுக்கணும். சரிங்களா, ஸோ நம்ம அதை ப்ரிஃபரன்ஸ் பார்த்துட்டு கொடுத்துருக்கலாம். ஸோ எத்தனை பேஜ் இருக்கோ அத்தனை பேஜுக்கு நீங்கள் அதுக்கான ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. செலக்ட் பண்ணி கொடுத்தது கீழே அப்படியே ட்ராப் டவுன் வந்தீங்கன்னா ஐ ஹியர் பை டிக்ளேர் அப்படின்னு இருக்கும், இந்த செக் பாக்ஸ் இது ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு அப்படியே ட்ராப் டவுன் வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் செக் பாக்ஸ் இருக்குது, அதையும் ஓகே கொடுத்துருங்க. அது ஓகே கொடுத்து ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சேவ் அண்ட் ப்ரொசீட் ஃபர்தர் அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. ஸோ அது கொடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு இருக்கும், ஓகே கொடுத்து. ஸோ நீங்கள் ஓகே கொடுத்து இங்கே உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் அப்படியே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். அப்படியே நான் ட்ராப் டவுன் வரேன். ட்ராப் டவுன் வந்து கீழே பிரிண்ட் அப்படின்னு இருக்கும், நீங்கள் பிரிண்ட் கொடுத்து சேவ் கொடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, சேவ் ஆஸ் ஏ PDF அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ கொடுத்து நீங்கள் உங்களோட ஃபோல்டரில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் மூலம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை கரெக்ஷன் அதாவது எடிட் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எடிட் அல்லது ஏதாவது ப்ரிஃபரன்ஸில் சேஞ்சஸ் பண்ணணும், அனலைஸ் பண்ணி சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் கான்டெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பெஸ்ட் சர்வீஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா, ஸோ மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.